வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம டி நகர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய அழகழகான ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே காசு மாலை கலெக்ஷன்ஸ் தான். காசு மாலை அப்படின்னு வரும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் டச் இருக்கும் கண்டிப்பா. ஸோ நிறைய பேருடைய ஃபேவரட் இன்னமும் அந்த காசு மாலை, மாங்காய் மாலை, முல்லை மொட்டு பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4.5 சவரன் 4.75 சவரன் ரேஞ்சில் வருது. உங்களுக்கு எல்லாத்துக்குமான வெயிட்டை நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டேகையுமே காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹாரமாக ஒரே வீடியோவில் பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கம்மி வெயிட்ல ஜஸ்ட் 30 கிராம்ஸ் தான் இந்த ஹாரம். உங்களுக்கு இந்த மாலையில் பார்த்தீங்கன்னா செயினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த உள்ள வந்து கொஞ்சம் ப்ரொட்ரூடிங்காக அந்த ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கிறதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேட்டர்னில் பாருங்க, உங்களுக்கு செயினுக்கு மேலேயும் அழகாக அந்த சரடுக்கு மேலேயும் ஒரு டிசைன், அதுக்கு கீழே காசு, இந்த மாதிரி உள்ள கொஞ்சம் வரா மாதிரியான பேட்டர்ன் இருக்கும்போது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். வேர் பண்ணால் அந்த டிசைன் வந்து சாரியில் ரொம்ப பளிச்சுன்னு எடுப்பாக தெரியும். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது லைட் வெயிட்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஒரு பாம்பே டைப்ல வரக்கூடியது. அதுலயும் எனாமல் வச்ச மாதிரியான பேட்டர்ன் வி டைப்ல ஜஸ்ட் 20 கிராம்ஸ்ல, அதாவது 2.5 சவரன்ல இருக்கு. அங்கங்க உங்களுக்கு வரிக்காவுக்கு மேல எனாமல் இருக்கிற மாதிரியான டிசைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் சிம்பிளா இருக்கும். அதே சமயத்துல லைட் வெயிட்ல கொஞ்சம் உங்களுக்கு பார்வையா இருக்கும். அதுக்கு அடுத்தது கேரளா பேட்டர்ன், ஆல் டைம் ஃபேவரட், எவர் கிரீன் அண்ட் லைட் வெயிட்ல பார்வையா இருக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்வேன். இந்த பர்டிகுலர் ஹாரம் நமக்கு 28 கிராம்ஸ் வருது. அதாவது ஒரு 3.5 சவரன் ரேஞ்சுக்கு வந்திருக்கு. பெண்டன்ட் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததும் கேரளா ஹாரம் தான். கேரளா ஹாரம்ல நமக்கு கிட்டத்தட்ட 4.75 சவரன் வந்திருக்கு. ஸோ ஒரு 40 கிராம் வந்ததுன்னா 5 சவரன் ஆயிரம். உங்களுடைய பட்ஜெட் ஜென்ரலாக ஹாரம்க்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் அந்த லென்த் பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறது மிடிலுக்கும், கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறது உங்களுக்கு லாங்கான ஹாரமாகவும் வரும். அண்ட் இந்த பேட்டர்ன் டர்க்கி பேட்டர்ன்ல ஒரு மாலை மாதிரி, ஒரு வெஸ்டர்ன் வேர் கூட வேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மாலை மாதிரி 4 சவரன்ல வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு பேக் செயின் வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோப் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது 42 கிராம், அதாவது 5.25 சவரன்ல வரக்கூடிய ஒரு அழகான ஃபேன்சி மாங்காய் மாலை தான். ஸோ இந்த மாங்காய் மாலையில மாங்காய் கொஞ்சம் வளைஞ்சு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி லுக் கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஜஸ்ட் 29 கிராம்ஸ்ல வரக்கூடிய ஒரு சிம்பிளான ஹாரம் தான். நான் ஏன் ஜஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, ஜென்ரலா ஹாரம் அப்படின்னா ஒரு 4 இல்லைன்னா 5 சவரனுக்கு மேல தான் பார்வையா இருக்கும். பட் இந்த மாதிரி உங்களுக்கு மிடில் டைப் ஹாரம் வேணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. இந்த 21 கிராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மிடில்ல யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஹாரம் தான். அதையும் நீங்க இறக்கி ஒருவேளை ரோ போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா வேணா கொஞ்சம் லென்த்தா தெரியலாம். பட் உங்களுக்கு அந்த பார்வை வந்து கம்மியா இருக்கும், ஏன்னா வெயிட் கம்மியா இருக்கிறதுனால. பட் இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் லைட் வெயிட் ஹார்ம்ஸை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றதா ஷாப்ல எனக்கு சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹாரம் அண்ட் நெக்லஸ் செட்டு சேர்த்தே ஒரு 5 சவரனுக்குள்ள கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால இந்த வெயிட்ல ப்ரிஃபர் பண்றதா சொன்னாங்க. இதுலயுமே நீங்க லாப்பா கேரளா மாதிரி போனீங்கன்னா ஒரு 30 கிராமுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பட்டையான ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கூட பேட்டர்ன் கூட பாருங்க, லேசா கொஞ்சம் பட்டையா ஒரு ஒரு 1 சென்டிமீட்டர் ரேஞ்சில் உங்களுக்கு பட்டையா தெரியலாம். அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஃபுல் வரிக்கா பால் வரக்கூடிய டிசைன் தான். அந்த ஃபுல் வரிக்கா பால் 28.6 கிராம்ஸ்ல இந்த மாலை வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீங்க சிங்கிளாவே ஒரு மாலையை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு நெக்லஸ்லாம் போட வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சிம்பிளா ஒரு லுக்கை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டா தானே போறோம், சிம்பிளா போனா போதும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மாலை போட்டா போதும். அதுவே சிம்பிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ப்ரிஃபர் பண்ணி ஒரு மிடில் ஹாரமாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளான ஒரு மேக்கப்பை முடிச்சுக்கணும், ஒரு அவுட்ஃபிட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க மிடில் ஹாரம் மட்டும் வேர் பண்ணிட்டு போறாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேட்டர்ன் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வியும் இல்லை யூவும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் மாதிரி இருக்கு. ஜஸ்ட் 22 கிராம்ஸ்ல வரக்கூடிய இந்த ஹாரம் நமக்கு ஒரு பாம்பே டாலர் டைப்ல வருது. அதுக்கு அடுத்தது லாப்பா மாடல்ல 22 கிராம்ஸ்ல இருக்கக்கூடியது. லாப்பா மாடல் ஆல் டைம் ஃபேவரட். ஏன் சொல்லுவேன்னா, உங்களுக்கு மேலே யூ டைப் மாதிரி இருக்கும், கீழே முடியும் போது வி டைப். பெண்டன்ட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பார்வையா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் லாப்பா பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, லைட் வெயிட்டா இருந்தால் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா கேர்ஃபுல்லா பண்ணணும். அதுவும் லாப்பா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ரொம்ப லைட்டா ரொம்ப ஃபெதர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஹேண்டில் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும், இல்லைன்னா விட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது 5 சவரன்ல முல்லை மொட்டு பேட்டர்ன் தான் பார்த்துட்டு இருக்கோம். முல்லை மொட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் டைப், எந்த பெண்டன்ட்டும் இல்லாம அப்படியே மாலை மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அதை நெக்ல வேர் பண்ணும்போது ஒரு பிளெயின் சாரிக்கு வேர் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பர்வா இருக்கும். ஜென்ரலாவே இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் பிளெயின் சாரிக்கு வேர் பண்ணும்போது இன்னுமே எடுப்பா தெரியும்னு நான் ஃபீல் பண்ணுவேன்.
நெக்ஸ்ட் நம்ம 3 வரக்கூடிய ஹாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹாரம்ல உங்களுக்கு அங்கங்க பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பீட்ஸோ ஸ்டோன்ஸோ இருந்ததுன்னா அதோட வெயிட்டை கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கு காஸ்ட் செப்பரேட்டாக வரும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 2 கிராம்ஸ் எடுக்க வரக்கூடிய ஒரு மெடல் ஹாரம். ஸோ இதில் உங்களுக்கு செயின் வந்து சிம்பிளாக வந்துருக்கு, ஒரு மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததும் சிம்பிளாக 20 கிராம்ஸில் வரக்கூடியதான். உங்களுக்கு வி டைப் ஹாரம் பிடிக்குமா இல்லை யூ டைப் ஹாரம் பிடிக்குமாங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஜென்ரலாக யூ டைப் ஹாரமாக இருந்தால் அது கொஞ்சம் பார்வையாக இருக்குமோ, ஒரு கழுத்தையே கொஞ்சம் ஃபில்லான மாதிரியான ஒரு லுக் கொடுக்குமோ அப்படின்னு நினைப்பேன். ஒரு சில செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் யூ டைப்லையும் ஹாரம் வி டைப்லையும் வரும். மோஸ்ட்லி இந்த பாம்பே இல்லைனா வந்து கொல்கத்தா செட்டில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நெக்லஸ் யூ டைப்பில் வரும்போது கழுத்து கொஞ்சம் நிறைச்ச மாதிரி வந்துட்டு கீழே வரக்கூடிய ஹாரம் அப்படி கொஞ்சம் குறுகலாக வி டைப்பில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்கள், உங்களுக்கு அகைன் ஒரு பா டைப் மாதிரி கிட்டத்தட்ட 53 கிராம்ஸ் வருது, கிட்டத்தட்ட 6.5 சவரன் வருது இது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான வெயிட் ரேஞ்சில், நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு என்ன வெயிட் ரேஞ்சில் ஜென்ரலாக நீங்கள் ஹாரம்லாம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக உங்களுடைய கோல்டு சேவிங்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், லைக் நீங்கள் வந்துட்டு கோல்டு ஜுவல்லரியாக வாங்கி வச்சுக்க விரும்புவீங்களா இல்லை கோல்டு காயினாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குமான்ட்டு. ஏன்னா சில பேர் வந்துட்டு இப்போ ஒரு 3 சவரனுக்கு நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னா எப்போல்லாம் பைசா கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஒரு கிராமாக வந்து வாங்கி வச்சுப்பாங்க. அது சேர்ந்ததுக்கப்புறம் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் 3 சவரனுக்கு உண்டான அந்த வெயிட் ஒரு 24-25 கிராம்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக கொண்டு போய் ஜுவல்லரி வாங்குவேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது 1 இயரில் இப்போ முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிடலாம். லைக் நீங்கள் 3 சவரனுக்கு எடுக்க போகிறீங்களா, 2 சவரனுக்கு எடுக்க போகிறீங்களா, 5 சவரனுக்கு எடுக்க போகிறீங்களான்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை பிளான் பண்ணிக்கிட்டோம்னா முடிவில், அதாவது அந்த ஸ்கீம் முடிகிற தருவாயில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஜுவல்லரிக்கு சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் முதல்ல வந்துட்டு 3 சவரனுக்கு தான் அமௌண்ட் சேர்த்துருக்கீங்க, பட் வாங்க போகும்போது 4 சவரன்ஸ்குள்ளது பிடிச்சிருந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக உள்ள 1 சவரனுக்கான சேதாரத்தை நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே அதெல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை டிசைட் பண்ணுறது எப்போவுமே பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய தாட்ஸ் இதில் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாங்காய் மாலை தான். எப்படி காசு மாலை நிறைய பேரோட ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கோ, மாங்காய் மாலையும் ட்ரெடிஷ்னலான ஒரு அவுட்ஃபிட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இன்னமும் விருப்பப்படுறது இந்த மாங்காய் மாலை அண்ட் காசு மாலை முல்லை முட்டு பேட்டர்ன் தான். இந்த மாங்காய் மாலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த பெண்டன்ட்டில் வந்து அழகாக ஒரு கோபுரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான மாங்காய் மாதிரி முடிஞ்சிருக்கு. இதோடைய வெயிட் எக்ஸாக்டாக 7 சவரன் அப்புறம் 1 கிராம் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. ஸோ இந்த பெண்டன்ட் தான் இதில் ஹைலைட்டு. இந்த மாதிரி வேலைப்பாடு இருக்கக்கூடிய பெண்டன்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இது டபுள் பர்பஸ்ங்க, காசு ப்ளஸ் மாங்காய் இது ரெண்டுமே ஒரே மாலையில் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இது எக்ஸாக்டாக 60 கிராம் வருது. ஸோ 60 கிராம் அப்படிங்கும்போது உங்களுக்கு 7.5 சவரன் வரும். கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கிற மாதிரி பேட்டர்ன் அண்ட் உங்களுக்கு அந்த வெயிட் கூடும்போது அதோடைய லுக்குமே பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 7.25 சவரன் 62 கிராமில் வரக்கூடிய இந்த மாலை தான் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் சரடில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் எப்போவுமே ஹேண்டில் பண்ணும்போது அகைன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டான அந்த ஜுவல்லரி பாக்ஸ்லேயே வச்சிங்கன்னா சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் லைஃபுமே ரொம்பவே நல்லா வரும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 5.5 சவரனில் வரக்கூடிய ஒரு மாலை தான். ஸோ இந்த மாலை நமக்கு கொல்கத்தா டைப்பில் வந்திருக்கு. ஸோ கொல்கத்தா டைப்புங்கும் போது எப்போவுமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட். இதோட இயரிங்கும் சேர்த்தே வருது, அந்த செட்டோட சேர்த்தே வந்திருக்கு. சிலதுக்கு உங்களுக்கு செட்டோட சேர்த்து வரும், பட் எனக்கு செட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க செப்பரேட்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது 40 கிராம் எக்ஸாக்டாக 5 சவரனில் வரக்கூடிய ஒரு ஹாரம் தான். ஸோ கொல்கத்தா டைப் ஆல்வேஸ் வந்து நிறைய பேருக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா அதில் ஸ்டோன்ஸோ இல்லைனா ட்ரை கலர் எனாமல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுவும் இல்லாட்டியுமே கூட அது பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாகவும் இருக்கும், சாலிடாக இருக்கும். மெயினாக அதுதான் ரொம்ப முக்கியம். வேற நீங்கள் மற்ற ஒரு லாப்பா இல்லைனா கேரளா பார்க்கும்போது அதோடைய டிசைன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதோடைய ஸ்ட்ராங் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட் வரும் இல்லையா. பட் கொல்கத்தா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த பேட்டர்னை இன்னமும் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் மேட்சிங்காக ரொம்ப ஈஸியாக எனி டைப் ஆஃப் இயர்ரிங்கோ பேங்கிளோ போட்டாலும் மேட்ச் பண்ணிட முடியுங்கிறது இன்னும் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கடைத்தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ரீகுமரன் தங்க மளிகை டி நகர் ஷாப்புக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.